and my respected teachers. So we are in a rapid revision session. Just over 5 days, maximum எந்த அளவுக்கு whole chapters அத்தனையும் நம்ம சைக்காலஜில கவர் பண்ண முடியுமோ. நீங்க இதுவரைக்கும் நீங்க பார்க்கல இருந்தாலும் இந்த 5 நாள்ல நம்ம இத்தனை சாப்டர்ஸுமே கன்சாலிடேட்டட் பண்ணி போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அந்த பாயிண்ட் பாருங்க. எடுத்துகிற தலைப்பு வந்து கற்றல் உள்ள கருத்தும் உருவாக்கமும், அப்புறம் பொதுமை கருத்து, அப்புறம் கற்றல் படிநிலைகள் மற்றும் கோட்பாடுகள், அப்புறம் இதுல வந்து நுண்ணறிவும் ஆக்கத்திறனும். ஏன்னா உங்களுக்கு ஒரே கற்றல் ஆகும் போது என்னன்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு மிக்ஸ் ஆகும் போது. ஸோ அதனால கற்றல் எல்லாம் வந்து ஒரு நம்ம எம்சிக்யூல ஒரு 50 எம்சிக்யூ அதில் பார்த்துடலாம். நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் அனதர் 15ல பார்க்கலாம். ஸோ டோட்டலா நம்ம இன்னைக்கு ரேபிட் ரிவிஷன்ல வந்து 100 எம்சிக்யூ பார்க்க போறோம். இதுல வந்து டிஸ்ட்ராக்டரோட ஆன்சர் வந்து நம்ம இங்க தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து கொஸ்டின் இருந்தாலேயே நீங்க ஈஸியா நம்ம டெட்ல வந்து உங்களுடைய மேஜரும் உங்களுடைய லாங்குவேஜும் கொடுக்காத மார்க்கை இந்த உளவியல் வந்து கண்டிப்பா கொடுக்குது. இதுவே உங்களை ஈஸியா பாஸ் பண்ண வச்சிருங்கிற நம்பிக்கையில நம்ம இப்ப டிராவல் பண்ணுவோம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் see our video now. Let's start with the question number 1. இப்போ தூண்டலின் பொதுமைப்படுத்துதல், அதாவது ஸ்டிமுலேட் ஜெனரலைசேஷன் என்ற கருத்து வந்து எந்த கோட்பாடு தொடர்புடையதை பார்க்கும்போது பாவ்லாவ் இதை வந்து நீங்க பாத்துருங்க. இந்த நாயோட இது அந்த சலைவா அந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. கற்றலின் விளைவாக ஏற்படும் மாற்றம் எந்த பண்பை கொண்டிருக்க வேண்டும்? இது வந்து ஒப்பீட்டு அளவில் வந்து நிலையானதாக நம்ம இருக்க வேண்டும். மூணாவது வந்து பியாஜெவின் கருத்து இப்படி வந்து கருத்து உருவாக்கம், ஒரு கான்செப்ட் ஃபார்மேஷன் பண்றோம் இல்லையா, இது அதிக அளவு நடைபெறும் நிலை எது அப்படின்னா முறையான செயல்நிலை. ஏன்னா இதுதான் வந்து நம்ம அடலசன்ஸ் பீரியட்ல வந்துடுறோம். இங்கதான் முடியும். நான் வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு டிஸ்ட்ராக்டரையோ ஆன்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க மீதி 3 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ஆன்சர் தெரியும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். நீங்க இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருங்க. அது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ரீகால் ஆயிரும். ஓகே, இப்போ ஓவர் லேர்னிங் கற்றல் எந்த அம்சத்தை குறிக்கிறது? ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஏ, நினைவு திறனின் நிலைத்தன்மை தான் ஓவர் லேர்னிங் குறிக்கிற. முதிர்ச்சி வந்து கற்றலோட நம்ம ஸ்டேஜஸ், உடல் வளர்ச்சி வந்து இதுல வராது. அப்புறம் மறதி வந்து இதுல நினைவு மறதியில வரும். இதுல சம்பந்தம் இல்லை. அப்புறம் தார்ண்டைக்கோட தன சட்டங்களில் வந்து பின்னர் திருத்திய சட்டம் எது அப்படின்னா எக்ஸசைஸ் லா. இதுதான் என்ன ஆரம்பத்தில் வந்து தார்ண்டைக்கு வந்து இது கொடுக்கல, பிற்காலத்தில் இது கொடுக்குறாரு. இது வந்து எக்ஸசைஸ் லாவோட கொடுக்குறாரு. அப்புறம் லேட்டன்ட் லேர்னிங் என்ற கருத்தை வந்து முதன்மை பரிசோதனை செய்தவர் யாருன்னா டோல்மேன். நீங்க லேட்டன்ட் வந்தவொடனே டோல்மேன் ஞாபகம் வந்துருங்க. அப்புறம் இந்த ஸ்கின்னர்ல பாத்துக்கோ. ஸ்கின்னர் யாரு, கோலர் என்ன பண்ணாரு, பாண்டூர் என்ன பண்ணு, இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். அதை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க பாத்துருங்க. அப்புறம் கோக்னட்டிவ் மேப் என்ற கருத்து தொடர்பு உளவியல் யாருன்னா டோல்மேன். இதுவும் நம்ம இங்க பாத்துக்கிறோம். அப்புறம் ப்ளூம் டாக்ஸானமியில் வந்து எவால்யூட் நிலைக்கு முன் வரும் நிலை எது அப்படின்னா இது வந்து ஆன்சர் வந்து அனலைஸ். ஏன்னா அனலைஸ்க்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், எவாலுவேட் பண்றோம். இது நம்ம பார்த்தோம் இல்லையா, RAACன்னு பார்த்தோம் இல்லையா, ரிமெம்பர், அது வந்து அப்ளை, அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தோம் இல்லையா, ரிவாஸ். ஸோ இது நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்புறம் மீனிங்ஃபுல் வெர்பல் லேர்னிங் தியரி உருவாக்கியவர் இது யாருன்னா இது வந்து ஆசுபெல். இவர் தான் என்ன பண்றாரு, இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம ரிவிஷன் பண்ணல, நீங்க பாத்துருங்க. மீனிங்ஃபுல் வெர்பல் லேர்னிங் தியரி. அப்புறம் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது என்ன, சப்சம்ஷன் என்ற கருத்தை எந்த கோட்பாடின் முக்கிய கூறாகும்? எந்த கோட்பாடு வந்து இது வந்து ஒரு நீங்க எப்படி நீங்க இது வந்து படிக்கிற ஆன்சர் பண்ணீங்கன்னா சப்சம்ஷன் என்ற இதுல நீங்க போங்க. இது வந்து ஆசுபெல் என்கிற இந்த கோட்பாடு வந்து முக்கியமா உருவாக்குறாரு. அப்புறம் வைகோட்சிக்கோட வந்து கருத்துப்படி கற்றலை வந்து மிகவும் பாதிப்பது எது அப்படின்னா சமூக தொடர்பு. இவர் தானே சமூக உளவியல் பார்க்குறோம் இல்லையா, சமூக தொடர்பு வந்து இதுல நம்ம பார்க்குறோம். அப்புறம் ரெசிப்ரோக்கல் டெட்டர்மினிசம், என்னது ரெசிப்ரோக்கல் டெட்டர்மினிசம்ல இந்த கருத்து உருவாது யாரு அப்படின்னா பாண்டூரா. அப்புறம் விசேரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என கருத்து தொடர்பு வருவது யாரு பார்த்தோன்னா இதுவும் ஆன்சர் ஏ, சமூக கற்றல். அல்லது என்ன வரும், விசேரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து சமூக கற்றல் நம்ம பார்க்கறது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பெரியவர்களோட வந்து நல்ல ஒரு மரியாதையை பேசுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து எது மூலம் கற்றுக்குதுன்னா அந்த சமூகத்துல உள்ள பெரியவர்கள் இருந்து அந்த குழந்தை வந்து கண்டிப்பா கற்றிருக்க வேண்டும். ஸோ இது வந்து அடிக்கடி அதை பார்க்கறது என்ன வரும், அதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே வரும். ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம். அப்புறம் கேக்னியின் கற்றல் வகைகளில் மிக உயர்ந்த நிலை பார்க்கும்போது ப்ராப்ளம் சால்விங். இப்போ இன்னொன்று வந்து ஒரு உயர்ந்த நிலை பார்த்தோம், இந்த கிரியேட் பார்த்தோம் இல்லையா, அது உயர்ந்த நிலை என்னங்கிறது நீங்க பாருங்க. அப்புறம் லேர்னிங் செட் என்ற கருத்தை வலியுறுத்துவர் யார் அப்படின்னா ஹார்லோ. இவர் தான் என்ன பண்ணுவாரு, லேர்னிங் செட் என்ற கருத்தை வந்து உருவாக்குறாரு. அப்புறம் ஹார்லோ வந்து தனது பரிசோதனை வந்து எந்த உயிரினத்தில் மேற்கொண்டார்? இது வந்து குரங்குவா, பூனையா, நாயா, எலியானா? இது வந்து நிச்சயமா குரங்குதான்
ஹார்லோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்ப ரெஸ்பான்ஸ் ஜெனரலைசேஷன் என்பது என்ன அப்படின்னா, ஒரே தூண்டலுக்கு பல விதமான பதில்கள். இந்த ரெஸ்பான்ஸ் ஜெனரலைசேஷன். இப்ப கருத்து உருவாக்கத்தின் முதல் படி, இப்ப நான் ஒரு கருத்து ஹைப்போதேசிஸ் பண்றோம். அது முதல் படி என்ன? கவனித்தல், அப்சர்வேஷன் தான். அப்புறம் வந்து ஜெனரலைசேஷன், அப்புறம் வந்து கிளாசிஃபிகேஷன், அப்புறம் வந்து நம்ம அப்ளிகேஷன். இந்த 4 நீங்க நோட் பண்ணிருங்க. இதுதான் முதல் படி வந்து கவனித்தல். அப்புறம் ப்ரூனரோட இனக்டிவ் ரெப்ரசன்டேஷன் என்பது செயல் மூலம் கற்றல். அப்புறம் ப்ரூனரின் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்பது இதுவும் அதுதான், மொழி மற்றும் குறியீடுகள் படி நம்ம படிக்கிறது. அப்புறம் ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் என்பது பாருங்க படிமங்கள். அப்புறம் இப்போ இது மூணையும் நம்ம ஒரு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரூனரோட இனக்டிவ் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது என்ன? செயல் மூலம் கற்றல். செயல் மூலம் அது ஆக்டிவ். நீங்க என்ன பண்றீங்க? இந்த இனக்டிவ் இது ஒன்று இஸ் நத்திங் பட் ஆக்டிவ். இது ஆக்ஷன் தான் இங்க இருக்குது இல்லையா? இந்த ஆக்ஷன்ல வரும்போது என்ன ஆகும்? இனக்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அங்க வந்துரும். அப்புறம் ப்ரூனர் சிம்பாலிக் சிம்பாலிக் என்ன அங்க என்ன வரும்? குறியீடுகள் இல்லையா? சிம்பிள்ஸ்ங்கிறது என்ன? குறி. ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இதுல வரும் மொழி மற்றும் குறியீடுகள் வந்து இங்க கொடுக்குது. ஐகானிக்ங்கிறது என்ன? இது படிமங்கள். இப்ப ஐகான், இப்ப நம்ம ஐகான் சொல்றோம் இல்லையா? அது ஒரு சில ஒரு ஒரு நமக்கு என்ன ஒரு மாடல் மாதிரி, ஒரு ஐகான் மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா படிமங்களை பத்தி கொடுக்கிறது ஐகானிக். இப்ப இன்செட் லேர்னிங் இது நமக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. யாரோ கோகலர் வந்துடுறாரு இல்லையா? கோகலர் வந்துடுறாரு. இதுல என்ன ஆன்சர் பாருங்க? மறு சீரமைத்தல். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து கண்டுபிடிச்சு வர்றோம். அது வந்து தவறுன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம என்ன வர்றது? இன்செட் லேர்னிங்ல அங்கே வரும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இதுல வந்து என்ன? பிளாட்ரியல் டிரான்ஸ்ஃபர் என்பது என்ன? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் என்ன? ஒரு கை கற்றல் மற்ற கைக்கு உதவுதல். அதாவது என்ன? ஒரு இதுல வந்து நம்ம லேர்ன் பண்றது மற்ற ஒரு லேர்னிங் வந்து உதவுறத பைலேட்ரல் டிரான்ஸ்ஃபர். இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா? ஸோ எந்த உளவியலாளர் வந்து ஜெஸ்டால்ட் ஸ்கூலை சேர்ந்தவர்? இதுல பாருங்க கோகலர் தான் ஜெஸ்டால்ட் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜெஸ்டால்ட் கோலர் வந்து அந்த உள்ள அந்த இதுல வருவா இல்லையா? யார்? அந்த சிம்பன்சி இதுல வந்து வந்துடுறாரு. அப்புறம் ஹோல் இஸ் கிரேட்டர் தேன் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் என்பது எதோட கொள்கை? இதுதானே ஜெஸ்டால்டோட கொள்கை. இப்ப ரீஇன்போர்ஸ்மெண்ட் ஷெட்யூல் என்ற கருத்து உருவாக்கியவர் யார்? ஸ்கின்னர். கண்டினியூஸ் ரீஇன்போர்ஸ்மெண்ட்ல வந்து என்ன மாதிரி வருது? ஒவ்வொரு சரியான பதிலும் வலுவூட்டப்படும். இதுதானே கண்டினியூஸ் ரீஇன்போர்ஸ்மெண்ட். அப்புறம் ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஷெட்யூல்ல வந்து வலுவூட்டல் எங்க எங்க நடைபெறுகிறது அப்படின்னா, குறிப்பிட்ட எண்ணிக்கையான பதில்களுக்கு பின்பு என்ன வருது? ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஷெட்யூல் நம்ம பண்ண போறோம். அப்புறம் வேரியபிள் இன்டர்வல் ஷெட்யூல்ல வந்து சிறப்பு என்னது? சீரற்ற கால இடைவெளி. இது வந்து வேரியபிள் இன்வேரியபிள்ல வரும். இதுல வேரியபிள் இன்டர்வல் வரும்போது சீரற்ற கால இடைவெளி. அப்புறம் ப்ரோக்ராம்டு லேர்னிங்கை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கின்னர். இவர் என்ன பண்ணுவாரு? ப்ரோக்ராம் லேர்னிங் உருவாக்குறாரு. அப்புறம் மாஸ்டரி லேர்னிங்கை உருவாக்கியவர் யாரு? இவர் வந்து என்ன? ப்ளூம். இவர் தான் என்ன மாஸ்டர் லேர்னிங் உருவாக்குறாரு. அப்புறம் ஸ்பைரல் கரிக்குலம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்பைரல் கரிக்குலம் எதுனா ஒரே கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் ஆழமாக கற்பித்தல். இது யாருல வருதா? இது யார் பண்றாங்க? கருத்துக்களை மீண்டும் ஆழமா கற்பித்தல் தான் சரியான ஆன்சர். இப்ப ஸ்கெஃபோல்டிங். ஸ்கெஃபோல்டிங் என்னது? படிப்படியாக குறைக்கப்படுவது ஏன்? மற்றவர் சுயமாக செயல்படுவதற்காக. இதற்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்? ஸ்கெஃபோல்டிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்டுறவங்க என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பக்கத்துல நின்று அவனை ஏத்தி விடுறோம். அப்புறம் பக்கத்துல போய் தள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் நேரமாகும்னா, சரி நீயே கொஞ்சம் ஓட்டி பாடுறா அப்படின்னு சொல்லி விழுந்தாலும் பரவாயில்ல சொல்லி தைரியம் மட்டும் அவனை தள்ளி விட்டுருவோம் இல்லையா? ஆனா அதுல என்ன பண்ண லேர்ன் பண்ணிட்டு வருவோம். சுயமாக செயல்படுவதற்காக நாம அவனுக்கு கொடுக்குற அந்த ஒரு முறை. அப்புறம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அதிகரிக்கும் போது என்ன வரும்? மோட்டிவேஷன் பார்த்து இன்ட்ரின்சிக் என்ன? எக்ஸ்ட்ரின்சிக் என்ன? எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வந்து அந்த வெளிய இருக்கிற வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால நம்முடைய டோபமைன் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆகும். அந்த நேரத்துல நம்ம அதை விட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த அந்த டோபமைன் வர லெவல் வந்து இறங்கின உடனே நம்மளால பழைய படிதான் அதே நம்ம பழைய படிதான் நம்ம இருக்கோம் இல்லையா? எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா உண்மையான மாற்றம் எப்ப ஏற்படுதுன்னா, எப்ப நமக்கு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் ஆகுமோ, அப்பதான் நமக்கு சுய கற்றல் வந்து அங்கே அதிகரிக்கும். இப்ப எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு உதாரணம் என்ன? பரிசு பெற படித்தல். இப்ப நமக்கு இந்த பிரைஸ் வந்து குடுப்பாங்க. இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்ன? நான் வந்து பரிசு பெற்றாலும் பரவாயில்லை, பரிசு பெறாவிட்டாலும் பரவாயில்லை. நான் எனது கடமையை படிப்பது என்பதற்காக ஒரு சில மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா? போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க இல்லையா? இதுதான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இப்ப கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடலை உருவாக்கியவர் யாரு? ப்ரூனர். ஆர்டிபிஷியல் கான்செப்ட் ஃபார்மேஷனை ஆய்வு செய்தவர் யாரு? இதுவும் ப்ரூனர் தான். லேர்னிங் பை டூயிங் நம்ம பார்த்தோம். ஜான் டியூபின்னு பார்த்தோம். இங்க டியூ பார்த்துட்டு இங்கேயும் டியூ இருக்கிறாரு. கரெக்டா பார்த்துடுங்க. டிஸ்கவரி லேர்னிங் என்ன பார்த்தோம்? இதுல ஆசிரியர் பங்குவர் யாரு? ஆசிரியர் வந்து வழிகாட்டியா தான் இருக்கிறாரு. கோக்னேட்டிவ் அப்ரெண்டிஸ்ஷிப் என்பது என்ன வரும்?
நிபுணரிடம் கற்றல். நல்ல ஒரு சிறந்த நிபுணர், அது மென்டர்ஷிப்னு சொல்றோம். நிபுணரிடம் கற்கிறது. மெட்டா கோக்னிஷன் என்பது என்ன? சிந்தனையை பற்றி சிந்தனை. மெட்டாங்கு வந்த உடனே இங்க என்ன வருது? மென்டல். இது வந்து மெட்ட வந்து கோக்னிஷன். கோக்னிஷன்ங்கிறது அறிவு சார்ந்த சிந்தனை. அப்ப நீங்க வந்து மெட்டா கோக்னிஷன்ங்கிறது இந்த சிந்தனை பற்றிய ஒரு சிந்தனை. செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னிங். இது நம்ம எனக்கு வரும் சுய கண்காணிப்பு. இது நம்ம செல்ஃபா நம்ம ரெகுலேட் பண்றது. எரர்லெஸ் லேர்னிங். அது குறையில்லாம நம்ம கற்க முடியுமா? ஆனா அந்த கருத்தை உருவாக்கி விட்டுருக்கிறாரு. அது யாருன்னா ஸ்கின்னர். அப்புறம் கோக்னேட்டிவ் கான்ஃப்ளிக்ட். அது நம்முடைய அறிவு சார்ந்த இதுவே நம்மளுக்கு குழப்பம் ஏற்படுது இல்லையா? இது வந்து அதிகமா வலியுறுத்துவர் யாருன்னா பியாஜே. அப்புறம் அக்கமடேஷன். இது என்ன பார்த்தோம்? அக்கமடேஷன் பார்த்தோம், அசிமுலேஷன் பார்த்தோம். இது என்னன்னா, புதிய அனுபவத்திற்கு ஏற்ப சிந்தனை அமைப்பை மாற்றுதல் அக்கமடேஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அக்கமடேட் பண்றோம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். போன உடனே என்ன கேட்போம்? அக்கமடேஷன் கேட்போம். இப்ப அக்கமடேஷன்ங்கிறது என்ன? இங்கிலீஷ் மீனிங் என்ன? நம்ம ஒரு இடத்துல நம்மள போய் அங்க புட் ஆஃப் ஆகுறது அக்கமடேஷன் இல்லையா? ஜஸ்ட் வி வாண்ட் டூ புட் ஆஃப் அவர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நேரத்துல என்ன வரும்? இப்ப இந்த இதுல அக்கமடேட் வந்து சைக்காலஜில என்ன குடுப்பாங்கன்னா, அதாவது புதிய எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்மளுடைய சிந்தனையை வந்து நம்ம மாற்று. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஸ்கூல்ல நல்ல ஒரு ஒரு வெல் பெய்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சு வந்திருக்கும். ஒரு சிபிஎஸ்சில, ஐசிசில படிச்சு வந்திருப்பாங்க. அங்க எல்லா வசதி புதிதாக வந்த ஸ்கூல்ல வந்து கிடைக்கலங்க போது என்ன பண்ணும்? நிச்சயம் அதுல வந்து நெறைய பேர் வந்து அது அக்கமடேட் ஆக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ண நீடே பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அந்த ஸ்கூல் எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா. எங்களுக்கு இருக்க முடியல. ஸோ அதனால நான் இங்க ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொல்லி அழுகுற குழந்தைங்க இருக்குது. இல்ல இருந்தாலும் பரவால்ல. நான் வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு அக்கமடேஷன் குறிக்கிறது என்ன? புதிய அனுபவத்திற்கு ஏற்ப சிந்தனை அமைப்பை வந்து நம்மள மாற்றுறது. அப்புறம் அசிமிலேஷன்ங்கிறது என்னன்னா, புதிய தகவல் வந்து பழைய அமைப்பில் இணைத்தல். அது ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணும் அசிமிலேஷன் பண்ணிடுறோம். இல்லையா? அக்கமடேட் ஜஸ்ட் அக்கமடேட் தான். அசிமிலேஷன் அதுல ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் என்ன பண்ணிடுறோம். அப்ப வந்து அந்த அடுத்து பாருங்க ஈக்விலிபிரியேஷன். இது அதுல ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா பியாஜே. இது வந்து நம்ம வந்து சமநிலைப்படுத்துதல். அது வந்து என்ன ஈக்குவல்ங்கிறது என்ன சமம் வந்து அதே போல வந்து ஈக்குவேஷன் அப்படிங்கிறது சமநிலைப்படுத்துதல். ஈக்குலிபிரேஷன்ங்கிறது அது முற்றிலுமே 2மே சமநிலைப்படுத்த நமக்கு கூடிய கான்செப்ட். அப்புறம் கான்செப்ட் லேர்னிங்ல வந்து எசென்ஷியல் அட்ரிபியூட்ஸ் என்பது என்ன அப்படின்னா, இது வந்து அத்தியாவசிய பண்புகளை பத்தி படிக்கிறது தான் எசென்ஷியல் அப்படின்னு வரும். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் சிறந்த உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா 49ல வந்து பார்க்கும்போது சரியான ஆன்சர் பாரு. இது வந்து நீதி. இது என்ன அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். சரி. இப்போ இது வந்து இந்த நம்ம லேர்னிங் சைக்காலஜில வந்து குறிப்பா இந்த டெட்ல வந்து அதிகப்படியான ஒரு கேள்விகள் வந்து எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இது வந்து உளவியலாளர்களோட கோட்பாடுகள் வந்து நமக்கு அதிகமா இங்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது வந்து ஒரு ரேபிட் ரிவிஷன்ல சொன்ன மாதிரியே ஒரு ரேபிடா பார்த்துட்டோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போறோம். இதுவும் ஒரு 50 கொஸ்டின் எம்சிக்யூ தான். இது வந்து என்ன மேக்ஸிமம் வந்து பார்ட் 2க்கு சேர்ந்தது. பேப்பர் நம்பர் 2 இருந்தாலும் பேப்பர் 1லயும் நம்ம இது நமக்கு டீப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, எந்த விதமான ஒரு சைக்காலஜி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகே பிரதர்ஸ். நவ் லெட் அஸ் பாஸ் ஆன் டு த கொஸ்டின். இப்போ நுண்ணறிவும், ஆக்கத்திறனும், அப்புறம் ஆளுமையும் அளவிடுதலும். இப்போ நுண்ணறிவு ஈவு இவனுக்கு தெரியும். ஐக்யூ இந்த கருத்தை முதன்மை அறிமுகப்படுத்திய யாருன்னா ஆன்சர் என்ன? ஸ்டெர்ன் இல்லையா? இவர் வந்து நுண்ணறிவு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் மனவயது. இந்த மனவயது வந்து மென்டல் ஏஜ் இந்த கருத்தை உருவாக்குறவர் யாரு? இப்ப பார்க்கணும் பிணை. இவர் தானே மனவயது குரோனிக்கல் இந்த கருத்தை உருவாக்குறாரு. இப்ப ஐக்யூவோட ஃபார்முலா என்ன? MA/CA × 100. அது மென்டல் ஏஜ் டிவைட் பை குரோனிக்கல் ஏஜ் × 100 சூத்திரத்தை அறிமுகப்படுத்தியவர். இது யாருன்னா டெர்மன் வந்து படுத்துறாரு. இப்ப 2 காரணி நுண்ணறிவு கோட்பாடு 2 ஃபேக்டர்ஸ் தியரி. இதுல பார்த்தோம் என்ன ஃபேக்டர் எஸ்என்ஜின்னு பார்த்தோம் இல்லையா? இது சொல்றது என்ன ஸ்பியர்மேன் சொல்றாரு. இதுல என்ன 2 ஃபேக்டர் ஜி இது வந்து ஜெனரல் ஃபேக்டர், எஸ்ங்கிறது ஸ்பெசிபிக் ஃபேக்டர். இப்ப ஜி காரணம் என்பது எதை குறிக்கிறது? பொது நுண்ணறிவு. அதே போல பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் கோட்பாடு உருவாக்கியவர் யார்? தர்ஸ்டன். இப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்ட் அது SOI ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்ட் இது மாதிரி உருவாக்கியவர் யாருன்னா கில்ஃபோர்ட். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி உருவாக்கியவர் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கார்ட்னர், ஹவார்ட் கார்ட்னர். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து கருத்து பிரபலப்படுத்தியவர் யாரு? இது உங்களுக்கு ஜாரி பார்த்தீங்கன்னா டேனியல் கோல்மேன். இவரோட புக்கு வந்து அருமையாக இருக்குது. டேனியல் கோல்மேன் புக்கு மேக்சிமம் வந்து இது இந்த நீங்க பார்க்கும்போது இவரும் ஒரு சைக்காலஜிஸ்ட்ல இவர் வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன குழந்தை சின்ன கதை குட்டி கதைகளோட அருமையா சொல்லியிருப்பாரு. இது எனக்கு வாய்ப்பு இருந்தா படிங்க. அப்புறம் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கிறிஸ்டலைஸ் இன்டெலிஜென்ஸ் கோட்பாடு உருவாக்கிப்பார். இதுல வந்து ஹார்ட் லெவல் இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்க நல்லா பாருங்க. ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸோ கிறிஸ்டலைஸ் இன்டெலிஜென்ஸ் கோட்பாடு உருவாக்கியவர் யாருன்னா கேடல்.
சரியா? அப்புறம் ஆக்கத்திறனில் வந்து டைவர்ஷன் திங்கிங் பார்த்தோம். டைவர்ஷன் திங்கிங், கன்வர்ஷன் திங்கிங் பார்ப்போம். இதெல்லாம் வந்து எதுல சம்மந்தப்பட்டு வருது? கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்டு வருது இல்லையா? இந்த கருத்தை உருவாக்கியவர் வந்து கெல்ஃபோர்ட். டாரன்ஸ் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங், டிடிசிடி. ஃபுல் ஃபார்ம் என்ன? டாரன்ஸ் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங். இது உருவாக்கியவர் யாருன்னா டோரன்ஸ். இதே தான். டோரன்ஸோட பேர்லயே இருக்குது. நீங்க இங்கிலீஷ்ல வந்து டோரன்ஸ் பார்க்கும்போது இது கன்ஃபியூஸ் ஆகுமானா, இது இங்கிலீஷ்லயே பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அப்புறம் கிரியேட்டிவிட்டியோட முக்கிய கூறாக கருதப்படாதது, அது எல்லாமே மீது 3மே கிரியேட்டிவிட்டியில் இருக்குது. ஒன்று மட்டும் கிரியேட்டிவிட்டி இல்லை. ஒரிஜினாலிட்டி, ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, மெமரைசேஷன். ஏன்னா கிரியேட்டிவிட்டினாலே நமக்கு எதுக்கு இடம் இல்லை? அந்த மெமரி பண்றதுக்கு அங்கே இடமே இல்லை. ஸோ இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினாலிட்டி கண்டிப்பாக கிரியேட்டிவிட்டியில் வேணும், ஃப்ளூயன்சி கண்டிப்பாக வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். மெமரைசேஷன் வந்து கிரியேட்டிவிட்டிக்கு தேவையில்லை. ஒரிஜினாலிட்டிங்கிறது என்னங்கிற அர்த்தம் பாருங்க, புதுமையான கருத்தை உருவாக்குதல். ஃப்ளூயன்சியோட அர்த்தம் பாருங்க, அதிக எண்ணிக்கையிலான கருத்துகள் உருவாக்குதல். ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு என்ன மீனிங் பாருங்க, பல்வேறு கோணங்களில் சிந்தித்தல். அந்த ஃப்ளெக்சிபிள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஈஸி சச் ஃப்ளெக்சிபிள் மேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ளெக்சிபிள் என்ன அப்படின்னா, எந்த மாதிரி என்ன விஷயம் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அவர்கள் வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளா, ஒரு நல்ல ஒரு அடாப்டடா போவாங்க. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அத்லெட்டிக் மட்டும் இல்லை, நம்ம ரியல் லைஃப்ல வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் தேவைப்பட்டாதான் எந்த வித ஒரு ப்ராப்ளம் இல்லாம வந்து அத்தனை ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டு போக முடியும். உளவியல் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. அது நம்ம லைஃப்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமா படுகிறது. அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு என்ன பண்ணோம், பல்வேறு கோணங்களில் சிந்தித்து அதன்படி வந்து நம்ம அடாப்ட் ஆகிட்டு போறது. சரி, அடுத்தது எலாபரேஷன். எலாபரேஷன் நம்ம ஈஸியா நம்ம இங்கிலீஷ் மீனிங் தெரியும். அதே மீனிங் போறது இங்கேயே நம்ம என்ன பண்ணுது, கருத்தை விரிவுபடுத்து. நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் எலாபரேட் எழுதுன்னு சொல்லுவோம், இல்ல கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அப்ப என்னது, அந்த உளவியல்ல வந்து எலாபரேஷனுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய கருத்தையோ இல்ல நம்ம வந்து செய்ய வேண்டிய கருத்தை வந்து விரிவுபடுத்துதல். பெர்சனாலிட்டி என்ற பொருள் வந்து எந்த மூல மொழி? இது வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெர்சனாலிட்டி வந்தது. சரியா? இது வந்து பெர்சோனாங்கிற பொருள் நம்ம கரெக்டா வந்துருச்சு. பெர்சோனா என்ற சொல்லின் பொருள் என்ன? இது வந்து முகமூடி. ஏன்னா பெர்சனாலிட்டியில நம்ம என்ன பண்றோம், இதுலயே நம்ம 3 வகையான பெர்சனாலிட்டி நம்ம பார்க்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் பெர்சனாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம யாருங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா? அத பத்தி அது ஃபர்ஸ்ட் பெர்சனாலிட்டியோட ஒரு டைப்பு. இது வந்து நிறைய பெர்சனாலிட்டி வரும். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப சைக்கோ அனலிட்டிக் தியரி இது உருவாக்குவர் யாருன்னா ஃப்ராய்ட், சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் சைக்கோ அனலிட்டிக். இப்ப ஹிட் என்பது எதுல குறிக்குது? இன்ப நாட்டா கொள்கை. இதுதான் ஹிட் இல்லையா? அப்ப ஈகோங்கிறது உண்மை நாட்டா கொள்கை. இது வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ்ல இருந்தானே இது இந்த வார்த்தை வந்து ஞாபகம் வச்சிருங்க. சூப்பர் ஈகோங்கிறது மனசாட்சி. இப்ப ட்ரைட் தியோரி வந்து எதற்கு தொடர்புடையவர் யாரு? இது வந்து ஹால்பர்ட். இது வந்து ட்ரைட். பெர்சனாலிட்டி ஃபேக்டர் டெஸ்ட் உருவாக்கியவர் யாரு? ஆன்சர் வந்து கேடல். அப்புறம் ஹை ஸ்னெக் பெர்சனாலிட்டி தியோரியில முக்கிய பரிமாணங்கள் எவ்வளவு அப்படின்னா 3. ஐ ரிப்பீட், ஹை ஸ்னெக் ஐசங்க். இந்த ஐசங்க் பெர்சனாலிட்டியில வந்து தியோரியில முக்கிய பரிமாணங்கள் யாரு? 3. அப்புறம் பிக் 5 பெர்சனாலிட்டி மாடல். எது பெர்சனாலிட்டி மாடல் நம்ம பார்த்துக்கோ இல்லையா? என்ன ஒரு இதுல வந்து எது 5 பெர்சனாலிட்டி மாடல் அப்படின்னா, இதுல இடம் பெறாதது என்ன அப்படின்னா, இதுல வந்து ஐக்கியூ தான் இதுல என்ன வரல, இடம் பெறாதது. மீதி பெர்சனாலிட்டி மாடல் எல்லாமே இருக்குது. அதாவது அக்ரியபிள்னஸ் இருக்குது, ஓப்பன்னஸ் இருக்குது, கான்சியஸ்னஸ் இருக்குது. அது இது வந்து ரொம்ப அவேர்னஸோட நம்ம ஒரு பெர்சனல் டைப்ல இருக்குது. ஓப்பன்னஸ்னா ஒரு எக்ஸ்ட்ராவர்ட், இதுல அந்த ஃப்ராங்க் எல்லாத்தையும் இது பண்ணுறது. அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து எது நமக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னா ஐக்கியூ தான் நமக்கு ஆன்சர் இல்லை. அப்புறம் செல்ஃப் தியோரி உருவாக்கியவர் யாருன்னா கார்ல் ரோஜர்ஸ். செல்ஃப் தியோரி. இப்போ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் யாரு? மாஸ்லோ. இதை நம்ம மாஸ்லோ ஹைரார்கி படித்தோம் இல்லையா? அந்த தண்ணீர்லேருந்து மேலே இது வரைக்கும் அந்த பிசிக்கல் வரைக்கும் வரும் பாருங்க. இப்போ மாஸ்லோ ஹைரார்கி வந்து எதுக்கு இது வரும்? மாஸ்லோ ஹைரார்கி தான் அந்த ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் வச்சிங்களா? அந்த நிமோனிக்ஸ் அந்த பாஸ்லே பிசிக்கல் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அப்புறம் வந்து பிஏ வந்துருச்சு. அப்புறம் எஸ்வர் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்துடும். அப்புறம் இது வந்து பாஸ்லே வந்து இது வரும். அதில் வந்து நீங்க ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பெர்சனாலிட்டி இன்வென்டர் என்பது வினா நிரல். அப்புறம் ரோஸ்காக் இங்க் பிளாட் டெஸ்ட். இது வந்து இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு உளவியல் சோதனை. இது என்ன? ரோர்ஷாக். இந்த ரோர்ஷாக்கோட பேர்லயே இருக்குது. இந்த ரோர்ஷாக் இன்க் பிளாட் டெஸ்ட்ங்கிறது ரோர்ஷாக் வந்துருது. அப்புறம் டேட்டை உருவாக்கியவர் டேட்டை உருவாக்கியவர் யாருன்னா முர்ரே. அப்ப ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்களின் முக்கிய நோக்கம் யாரு? மறை மனதை அறிதல். இப்ப இன்டெலிஜென்ட் டெஸ்ட்களில் தனிநபர் சோதனையின் எடுத்துக்காட்டு ஸ்டான்ஃபோர்ட் பினெட்.
இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து பினெட் பார்த்தோம். பினெட்டுக்குள்ள வந்து யார் வர்றாரு? ஸ்டான்ஃபோர்ட வந்து ஜாயின் ஸ்டான்ஃபோர்ட போறாரு. இன்னொருத்தர் வந்து சைமன் அவர் என்ன பண்றாரு? அவர் கூட ஜாயின் கனெக்ட் ஆகி அவர் வந்து பினெட் சைமன் ஒரு டெஸ்ட் வந்து அங்க இருக்குது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் குழு நுண்ணறிவு. இது எது வரும்? ஆர்மி ஆல்பா. இப்ப இங்க கொடுத்திருக்க பாருங்க. ஸ்டான்ஃபோர்ட் பினெட் வந்து குழுவுல வராது. பினெட் சைமன் வராது. இந்த வெக்ஸ்லர் டெஸ்ட் இதுவும் வராது. அப்புறம் மொழி சாரா நுண்ணறிவு சோதனை. ரவீனா என்ன? ரேவன் ப்ரோக்ரஸ் மேட்ரிசஸ். இதை நீங்க பாருங்க. ஆர்பிஎம். இது எதுல வர்றாரு? மொழி சாரா நுண்ணறிவு சோதனை. இப்ப வெக்ஸ்லர் டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இப்ப வெக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். இது எதுக்கு வரும் பாருங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? WAIS. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? வெக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். குழந்தைகளுக்கான வெக்ஸ்லர் சோதனை என்னது? WISC. அது ஒண்ணுமே இல்லை. வெக்ஸ்லர் அது இந்த டெஸ்ட் வருவது சில்ட்ரன்ஸ். இது சி வந்து சில்ட்ரன்ஸ்ல வந்துடும். அப்புறம் ஐக்கியூ வந்து 90ல இருந்து 109, 90ல இருந்து 109க்குள்ள இருக்கிறவங்கள நாம என்ன சொல்றோம்? சராசரி நுண்ணறிவு. இது வந்து நீங்க அந்த கேட்டகரி வந்து ஃபுல்லா படிச்சிருங்க. நிச்சயமா ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா நீங்க எழுதிக்கலாம். இப்ப ரிலையபிலிட்டி எதுக்கு சொல்லுது? நம்பகத்தன்மை. வேலிடிட்டி என்ன பண்ணுது? ஏற்புமை. ஸ்டாண்டர்டைசேஷன் நம்புறது என்ன? இது வந்து தரப்படுத்துதல். நார்ம்ஸ் என்கிறது தரநிலைகள். அப்புறம் பெர்சன்டைல் ரேங்க். இதான பெர்சன்ட். இப்ப நம்ம காலேஜ்ல வந்து பெர்சன்டைல் ரேங்க் தான் போடுறாங்க. பெர்சன்டேஜ்ங்கிற வேற, பெர்சன்டைல்ங்கிற வேற. பெர்சன்டைல் ரேங்க் என்பது என்னது? நூற்றுமான நிலை. இப்ப ஆப்டிடியூட் டெஸ்ட் இது அளவிடுது எது? எதிர்கால திறன். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எது அளவிடுது? கற்றறிவு. இப்போ அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஆப்டிடியூட்க்கும் ஞாபகம் வச்சுங்க. அச்சீவ்மெண்ட் இது ஆல்ரெடி வாட் யூ அச்சீவ்டு, அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்றது. ஆப்டிடியூட்னா ஹவு யூ வில் பிகம் இன் ஃபியூச்சர், ஹவு வில் கோ பெர்ஃபார்ம் இன் ஃபியூச்சர். இது வந்து ஆப்டிடியூட்ல போயிருது. இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அது நமக்கு தெரியுது. இது என்ன? நமக்கு பொது அறிவாற்றல். அது எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கு அதை பார்க்கறது. அப்புறம் கிரியேட்டிவ் டெஸ்ட் உன்னது. அது ஹவு ஃபார் யூ வில் பி இன் கிரியேட்டிவ். கிரியேட்டிவ்ல நீ எவ்வளவு இருக்கிறியோ அதை நம்ம கிரியேட்டிவ் பண்றது. பெர்சனாலிட்டிங்கிறது இது நம்ம அதாவது பெர்சனாலிட்டிங்கிறது இஸ் நத்திங் பட் இன்டகிரேட் இல்லையா? இன்டகிரேட் டெவலப்மெண்ட் ஆஃப் என்ன? பாடி, மைண்ட் அண்ட் சோல். ஒருவர் இது மூணுமே இருக்கும்போது என்ன வரும்? ஒருவரின் முழுமையான நடத்தை அமைப்பு. முழுமைங்கிற வரும்போது என்னது? எது முழுமைப்படுது? பிசிக்கல் மட்டுமே முழுமையாகாது. அதே போல மென்டல் மட்டுமே முழுமையாகாது. இது ரெண்டு இருந்தாலும் இது பிசிக்கல் வந்து என்ன பண்றோம்? நம்ம பிசிக்கல் கோஷன் சொல்றோம். மென்டலுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? எமோஷனல் கோஷன் சொல்றோம். இது மட்டும் இருக்காது. மூணாவதாக சோல் கான்சியஸ் ஒன்று இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் இருக்குது. அதுதான் நம்ம நடத்தையை வந்து நல்லா தீர்மானம் பண்ணுது. அது வந்து ஸ்பிரிச்சுவல் கோஷியன்ட். அப்போ இக்யூ வேணும், ஐக்யூ இருக்கணும், எஸ்கியூ இருக்கணும், இப்போ பிசிக்கல் இதுவும் இருக்கணும். அப்போ எல்லாமே சேரும் போது பெர்சனாலிட்டி அங்கே இருக்கும். அப்போ ஒருவருடைய முழுமையான நடத்தை தான் பெர்சனாலிட்டி டெஸ்ட். பாரு, ஐக்யூ மட்டும் இருக்காது, உடலமைப்பு மட்டும் இல்லை, நினைவாற்றல் மட்டும் இல்லை. இப்போ உடலமைப்பு பிசிக்கல் கோஷன் இருக்கணும், ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன் இருக்கணும். அப்புறம் வந்து எல்லாமே இருந்தாதான் பெர்சனாலிட்டி நம்ம இங்க பார்க்கலாம். சரி, இந்த நுண்ணறிவு ஆளுமை இல்லையா? அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து இதுவும் என்னன்னா இந்த உளவியலாள கோட்பாடு சோதனை பத்தி கேட்கறாங்க. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து நல்ல ஒரு தரோவா நீங்க ஒன்ஸ் அகைன் நீங்க ரீகால் பண்ணுங்க. ஓகே, வில் சி.